பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். காயத்ரி தனியை யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் இப்ப ஜெயிலுக்கு போயிருக்காருன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான். நம்ம உயிரோட இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. நம்ம ஏன் இனி உயிரோட இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு காயத்ரி முடிவெடுத்து காயத்ரி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது பைரவி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. காயத்ரி அன்கான்சியஸ்க்கு போயிடுறாங்க. காயத்ரி கண்ணை திறந்து பாரு, காயத்ரி என்ன பாரு காயத்ரின்னு சொல்லிட்டு காயத்ரி எந்திரிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா காயத்ரி அன்கான்சியஸ்க்கு போனதுனால காயத்ரியால எந்திரிக்கவே முடியறதுல. இப்ப வீட்டுல இருக்க எல்லாரையும் சத்த போட்டு வர சொல்றாங்க. எல்லாரும் ஓடி வராங்க. சிவா பார்த்துட்டு பல்ஸ் ரேட் ரொம்பவே லோவாயிட்டே இருக்கு, முதல்ல இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி எல்லாமே பண்றாங்க. அப்ப காயத்ரிக்கு கன்கான்சியஸே வர்றதுல இப்ப சிவா ஏன் காயத்ரி இப்படி பண்ண, உனக்கு கல்யாணமே நடக்காதா, உன்னுடைய அண்ணனுங்க நாங்க இருக்கோமே, நாங்க என்ன விட்டுருவோமா, எதுக்காக இப்படி பண்ண காயத்ரி காயத்ரின்னு சொல்லிட்டு அங்க வழி முழுக்க பேசிட்டே போறாங்க. அப்ப நம்ம காயத்ரி அப்பயும் அன்கான்சியஸ்ல தான் இருக்காங்க. இப்ப காயத்ரியை செக் பண்ணிட்டு காயத்ரி அவங்க கோமாவுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, திரும்பி வரவும் வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட மக பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நான் நினைச்சதை விட எல்லாமே நல்லபடியா நடக்குது, இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. காயத்ரி அவ்வளவுதான், உயிர் பிழைக்க மாட்டா. அந்த ஆறுமுகமும் ஜெயிலுக்கு போயிடுவான், பைரவியும் ஆறுமுகத்தை விட்டு போயிடுவா. அப்ப சொத்து முழுக்க நமக்குன்னு சொல்லிட்டு மக சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.